என்னது இது? காலையில இருந்து பாட்டி ஆளே காணுமே. இங்க நிறைய சமையல் பாத்திரம்லாம் வேற வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதாவது சமைக்க போறாங்களோ? என்ன பசங்களா தோட்டத்துக்கு போகலையா? அங்க உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, இங்க நிறைய பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதான் ஏதோ சமைக்க போறீங்கன்னு நினைச்சோம். அதான் நாங்களும் அப்படியே சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல, அதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அப்படியா பசங்களா? சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இந்த பழத்துக்கெல்லாம் சாப்பிடுங்க. அடுப்புக்கிட்ட யாரும் பக்கத்துல வந்துடக்கூடாது. ஐ பாட்டி, எங்களுக்கு நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தேங்க்யூ பாட்டி, இதில் நிறைய இருக்குதே. இருங்க இருங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஹை, ஸ்ட்ராபெரி இருக்கு. அக்கா, எனக்கு தான் ஸ்ட்ராபெரி. சரி, இந்தா பூஜா, நீயே ஸ்ட்ராபெரி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பீனட். ஓகே, எனக்கு வந்து கார்ன் தான் பிடிக்கும். எனக்கு கார்னு. அக்கா, எனக்கு இந்த ஆரஞ்சு பழம். இந்தா ரோசி, வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணும் ஸ்வீட்டி? ஆப்பிளா? இந்தா. அதுக்கப்புறம் உனக்கு சாத்துக்குடி. எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாச்சு. சரி பாட்டி, நீங்கள் இப்போ சமையல் ஆரம்பிங்க. என்ன சமைக்க போறீங்க? பாட்டி, இன்னொரு கையில் என்ன வச்சிருக்கீங்க? அதுவா பசங்களா, மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கேன். மட்டன் சமைக்க போறேன். ஐ, மட்டனா? ஜாலி ஜாலி. நாங்கள் நீங்கள் சமைக்கிறத பார்க்க போகிறோம். சரி பிள்ளைகளா, நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். நீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே பாட்டி, நீங்கள் சமையல் ஆரம்பிங்க. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம் புதுசா இருக்கு? அது என்னது பாட்டி? ஸ்டவ் காணும், வேற என்னமோ வச்சிருக்கீங்க. அதுவா பசங்களா, அதுதான் மண்ணெடுப்பு. நாங்க எப்பயும் இதுதான் முந்தி காலத்துல இருந்து இதில் தான் சமைப்பாங்க. அதுதான் இன்னும் இருக்குது, சமைச்சிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நீங்க சமைங்க. நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு நாங்க பார்க்கோம். அச்சச்சோ பாட்டி, நீங்க வச்ச அடுப்புல நெருப்பு எரியுது பாட்டி. அதை அணைச்சு விடுங்க பாட்டி. என்ன பாட்டி இவ்வளோ பெருசா நெருப்பு எரியுது? வடச்சட்டி அடுப்புல வைப்போம். வச்சு கொத்தமல்லி, வத்தல், சீரகம் அந்த தட்டில் இருக்குல்ல, அதை போடணும். வத்தலை போடும் போத அப்புறம் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு, ஆறவும் பொடி செய்யணும். பாட்டி, இதெல்லாம் எப்படி பொடி செய்வீங்க? மிக்ஸி எதுவும் நீங்க எடுத்துட்டு வரல? நான் போய் எடுத்துட்டு வரவா? மிக்சியெல்லாம் வேண்டாம் பாப்பா. இந்த பார்த்தியா, அந்த இதுதான் அம்மி. அந்த காலத்துலேருந்து இதில் தான் நல்லா அரைச்சி மையாக அரைச்சி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஓ, அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நீங்க அரைங்க. நீங்க எப்படி அரைக்கிறீங்கன்னு நாங்க பார்க்குறோம். இந்த அரைச்சி இந்த பொடி பண்ணி வச்சிருக்கு. இந்த மசாலா பொடி, இது வத்தல் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கு. இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். வச்சு பாட்டி, இந்த பாத்திரத்துல குழம்பு வைக்க போறீங்க? ஆமாம் செல்லக்குட்டிகளா, இதில் தான். இந்த பாருங்க, எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி அப்புறம் பட்டை, சோம்பு இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை போடணும். கொண்டக்காரண்டி எடுத்து கிண்டி விட்டு நல்லா இதெல்லாத்தையும் வறுத்து விட்டு அப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பாட்டி, வெங்காயம் மட்டும் போடுறீங்க, தக்காளி இல்லையா? நாங்கள் தக்காளி போட்டதில்ல, அதனால தக்காளி போடலை. அதனால அடுத்து தக்காளி போடணுனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். போட்டாச்சா? நல்லா வதக்கி விட்டுட்டு கறியை போடுவோம். கறியை போட்டு கறியை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு அதுலேயும் கொஞ்சம் வத்தத்தூள் தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நமக்கு காரம் எவ்வளோ வருமோ அவ்வளோ வத்தத்தூள் போட்டு விட்டுட்டு
வத்தத்தூள் போட்டிருக்கோமா, வத்தத்தூள் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு மசாலா பொடி நம்ம மல்லி எல்லாம் வறுத்து வச்சுருந்தோமா பொடி செஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கறி வதங்க விட்டு நல்லா கறி கொஞ்சம் வதங்க நெட்டியும் கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சிருக்கு. மூடியை திறந்துட்டு நல்லா பாருங்க, நல்லா வதங்கிக்கிட்டு வந்திருக்கு கறி. நல்லா வதங்கிடுச்சா, இன்னும் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு கறி நாப்புல நல்லா வெந்திருக்கு. இருக்குதா, நல்லா கொதிச்சு வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகவும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ எடுத்து இப்போ நல்லா வெந்திருக்கும் நேரத்துக்கு. இந்த பாருங்க நல்லா கொதிச்சு வேகுது பாருங்க. கொதிச்சு வேகுதா, வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற டயத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுவோம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இருக்கும். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வரவும் இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ஹை பாட்டி, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எச்சி ஊறுது. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு பாட்டி. வருங்க பசங்களா, இந்த மட்டன் வறுவல் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம். ஐ, மட்டன் வறுவலா? நாங்க கூட குழம்பு மட்டும்தான் நினைச்சோம். பின்ன இன்னைக்கு ஒரு புடி தான். எங்க கிராமத்து வறுவல் செய்ய போறேன். மட்டன் வறுவல். பாருங்க, வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றணும். நல்லா காயவும். எங்க பைசா எண்ணெய் கொதிச்சிருச்சா, எண்ணெய் கொதிக்கவும் இந்த வத்தல் போட்டு வறுத்துட்டு வெங்காயத்தையும் போடணும். வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டதும் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்குதா, வதங்கவும் கறியை போடணும். கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேகவும் இறக்க வேண்டியதுதான். நல்லா வெந்திருக்கும். நேரத்துக்கு வெந்துருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வேக விட்டு வதங்கி வரவும் ஆஃப் பண்ணிடணும். பாட்டி, குழம்பு இருக்கு, வறுவல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா குழம்பு ஊத்தி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வைக்கலையா? சாப்பாடு அப்போதே முதல்ல செஞ்சு வச்சுட்டேன்லடா. செஞ்சு வச்சுட்டு தானே போனேன். ஓ, சாப்பாடு செஞ்சாச்சா? சரி பசங்களா, எல்லாரும் ஒன்றா உட்காருங்க, ரவுண்டாக உட்காருங்க. ஒரே தட்டில் சாப்பாடை போட்டு கூட்டாஞ்சோறுக்குனாக்கா சாப்பிடலாம். இந்தாங்க பசங்களா தட்டு. ஐ, எவ்வளோ பெரிய தட்டு! சீக்கிரம் போடுங்க போடுங்க, எச்சி ஊறுதே. ஐ, சாப்பாடு நல்லா வாசனையா இருக்கு. சாப்பாடு இவ்வளோ வாசனையா இருக்கு, குழம்பு எவ்வளோ வாசனையா இருக்கும். இன்னும் வைங்க. நீங்க எல்லாருக்கும் சேர்த்து எப்படி இது பார்த்தும். போதும் போதும். இப்ப குழம்பு ஊத்துங்க பாட்டி. என் பக்கம் மட்டும் நிறைய குழம்பு ஊத்துங்க பாட்டி.
இந்த பூஜா இருக்காளே அதெல்லாம் முடியாது பாட்டி, எனக்கு தான் நிறைய குழம்பு ஊற்றணும். போடுங்க போடுங்க. ஐ, எனக்கு தான் அந்த கறி பீஸு. இல்லை, எனக்கு தான் அது வேணும் பாட்டி, எனக்கு தான் எல்லா கறி பீஸும் வேணும், எனக்கு போடுங்க பாட்டி. பாட்டி, அவங்களுக்கே போடுறீங்க, எனக்கும் வேணும். நல்ல வாசனையா இருக்குது. சீக்கிரம் வறுவலையும் வைங்க வைங்க. ஐ, வறுவலும் வச்சாச்சு, சூப்பரா இருக்குது. நல்ல வாசனையா இருக்கே, எனக்கு தான் வறுவல் வேணும். பாட்டி, எனக்கு கொஞ்சம் அது வைங்க, நானும் டேஸ்ட் பண்ணணும். செம்ம டேஸ்டியா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். வாவ், இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வெரி டேஸ்டி. எனக்கு ரொம்ப உரைக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணி மோந்துக்கிறேன். இந்த இருக்கு தண்ணி, இருங்க உங்க எல்லாருக்குமே தண்ணி மோந்து தரேன். நாங்கப்பா தண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கிளாஸ் இருந்துச்சு, இந்தாங்க. என்ன பசங்களா, பாட்டியோட சமையல் எப்படி இருக்கு? பாட்டி, உங்களோட சமையல் சூப்பரா இருக்கு பாட்டி, பேசாம இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டி செஞ்ச கறி குழம்பு, அதுக்கப்புறம் இந்த வறுவல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.